ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் வந்து என்னோட பொண்ணோட பர்த்டே அத வந்து நாங்க வீட்ல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த பர்த்டேக்குலாம் நாங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் வந்து பர்த்டேக்கு இது அடுத்த நாள் தான். மார்னிங் வந்து இன்னைக்கு ஸ்கூலும் வந்து இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படினால காலையிலே வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்கள வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்ல நைட்டு. ஏன்னா நைட் ரொம்ப டயர்டா இருந்தது அப்படினால நான் அப்படியே க்ளீன் பண்ணாம படுத்துட்டேன். ஸோ வந்து வீடு வந்து இப்போ இந்த நிலைமையில தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நிறைய குழந்தைங்களாம் வந்ததுனால வந்து ரொம்ப வீடு கஜகஜன்னு ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து டீப் க்ளீன் பண்ணி வீடை வந்து திரும்ப பழைய நிலைமைக்கே வந்து மாற்றணும் அப்படிங்கிறனால வந்து நான் இப்போ வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே, அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி திரும்ப வந்து அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணும்போது வந்து குழந்தைங்கள வந்து வீட்டில் இல்லாத மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க இல்லாதப்ப பண்ணுவேன். அப்படி குழந்தைங்க வந்து லீவாக இருக்குது, குழந்தைங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னா, அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஏர்லியராக வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடுவேன். இல்லைனா இடையில வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ரொட்டீனாக நம்மளால் வந்து பண்ண விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த டெக்கரேட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழெல்லாம் வந்து க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து க்ளீனிங் ஒர்க் செய்யும்போது நான் ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்குவேன். அப்போ செட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிட முடியும் க்ளீனிங் ஒர்க்கு. நம்மளுக்கு வந்து அந்தளவு வந்து ப்ரெஷரும் இருக்காது. ரொம்ப பேர்டனாக ரொம்ப டயர்டாகவும் ஆக மாட்டோம். ஏன்னா வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறனால வந்து நான் வந்து அந்த டைம் செட் பண்ணி தான் எப்போவுமே பண்ணுவேன். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சும் செஞ்சுட்டு குழந்தைங்கள்லாம் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கும் நான் போகணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் முடிக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட போகிறேன். ஹால் மேக்ஸிமம் வந்து நான் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பட் ஆனால் வெறும் இந்த பலூன்ஸ் மட்டும் இருக்குது. இந்த பலூன்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதோடவே வந்து சின்ன சின்ன குப்பையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஹாலை வந்து வேக்யூம் போட்டுக்க போகிறேன். அது வேக்யூம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக தான் வேக்யூம் போடணும் அப்படிங்கிறனால வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனையும் வந்து நான் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேலே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஆர்கனைஸ்டாக வந்து கிச்சன்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு
அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நான் வந்து வெசல் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்டு வெசல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கிச்சன்லாம் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட போகிறேன். திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிச்சனில் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து போட்டுட்டேன். ஸோ சிங்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு மத்தியானம் லஞ்ச் ஒர்க் மட்டும் தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வேக்யூமும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வீடு கீழெல்லாம் வந்து வேக்யூம் போட்டேன். ஸோ கிச்சனுக்கு மேலே கவுண்டர் டாப்புக்கு மேலே மட்டும்தான் நான் இப்போ வந்து தொடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். அந்த ஒரு ஒர்க் மட்டும் தான் எனக்கு பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ரூமை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் நீட் பண்ணுறதுக்கு. இப்போ வெசல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். கிச்சனை வந்து ஃபுல்லாக வந்து டீப்பாக வந்து நான் தொடச்சும் விட்டுட்டேன் ஸ்ப்ரே பண்ணி. ஸோ இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து குக் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூம் எல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்க வரக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா தான் அவங்க திரும்ப வந்துட்டு விளையாடும் போது ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுன்னா திரும்ப அவங்க இன்னும் நிறைய மெஸ்ஸி பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓரளவு நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா திரும்ப அகெயின் நான் வந்து திரும்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் ரூம் எல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து ரொம்ப கடியான ஒர்க்கு இங்கே ஃபாரின்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேக்யூம் போடும்போது வந்து கீழே வந்து சின்ன பெரிய பெரிய குப்பை இருந்தது அப்படின்னா வந்து அது வேக்யூமில் வந்து ஏறாது, அது வந்து மாட்டிக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே சின்ன சின்னதாக இருக்கிற குப்பையெல்லாம் வந்து பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேக்யூம் போட முடியும். இது வந்து நம்மளுக்கு 2 வேலை தான். நம்ம ஊராக இருந்தால் டக்குன்னு நம்ம வந்து கூட்டி விட்டுட்டு நம்ம வந்து போயிடலாம். பட் ஆனால் இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம திங்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லாமல் கீழே இருக்கிற நம்ம குப்பைகளையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக்கிங் போட ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து டபுள் ஒர்க் தான் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒர்க் அவ்வளோ பெருசாக வந்து ரொம்ப பேர்டனாக இருக்காது. பட் இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுனாவே ஒரு பெரிய ஒர்க்காக இருக்குது.
அதுவும் இந்த வேக்யூமில் க்ளீன் பண்ணுறோம், வீடு வேக்யூம் போடுறோம் அப்படிங்கும்போது வந்து எல்லோரும் நினைப்பாங்க, வேக்யூம் போடுறது தானே வந்து ஜாலியான ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நம்ம வேக்யூம் போடுறத விட கூட்டுறது எவ்வளவோ வந்து ஈஸி. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன குப்பைகளை கூட நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு 2 வேலை தான் ஆக்சுவலி இதனால் இருக்கும். ரூமும் வந்து இப்போ ஓரளவு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படி அப்படி இருக்கும். ஸோ வந்து நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு ஊதின பலூன்ஸ்னால அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம அதுவாக காற்று போகிறது இல்லை வெடிக்கிறது அந்த மாதிரி தான் ஆகும். ஒரு சில நல்ல பலூன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நானே வந்து அதை வந்து அந்த நாட்டை வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். திரும்ப ரீயூஸ் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண என்னோட க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.